வணக்கம் உறவுகளே, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நாங்களும் ரொம்ப நல்லா இருக்கோங்க. நேத்து நம்ம போட்ட வீடியோவுக்கு எப்பவும் போல நல்ல நல்ல கமெண்ட்ஸ்கெல்லாம் வந்திருந்தது. அதுல ஒரு சிஸ்டர் R15 அப்படிங்கிற ஒரு ஐடியில இருந்து ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் சொல்றாங்க, அக்கா நீ என்ன சின்ன பிள்ளையா கார்ட்டூன் சேனல் பார்த்துட்டு இருக்க அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் வந்து கமெண்ட் போட்டிருந்தாங்க. அதுக்கு கீழே ஒரு 4-3 பேர் வந்து சொல்லியிருந்தாங்க, ஆமா என்னையும் தான் கேட்கறாங்க அப்படின்னு. இது இன்னைக்கு நேத்து வந்து கமெண்ட் இல்ல, நம்ம வீடியோ போட ஆரம்பிச்ச 5 வருஷமாவே இந்த கமெண்ட் வந்து வந்துட்டே இருக்கு. எல்லாரும் என்ன கேக்குறாங்க, எனக்கு வந்து 60 வயசு ஆயிடுச்சுமா கவிதா, ஆனா வந்து இன்னமும் கார்ட்டூன் சேனல் பாக்குறீங்க அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்றாங்க என் பேரம் பேத்திங்க எல்லாம். நாங்க பாக்குறதெல்லாம் நீங்க பாக்குறீங்கன்னு சொல்றாங்க. ஆனா இதுல எவ்வளவு கருத்துக்களான கதைகள்லாம் இருக்கு, அதுக்கான அருமைகள்லாம் உங்களுக்கு தெரியாது, வந்து பாருங்கன்னு சொன்னா கூட இதெல்லாம் எனக்கு வேணாம், நான் போய் சுட்டி டிவி பாக்குறேன்னு சொல்றாங்களாமா. இந்த மாதிரி எனக்கு நிறைய கமெண்ட்ஸ் வந்து வந்திருக்கு. இதை பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. நான் எப்பவும் சொல்றதுதான், இந்த மாதிரி நிறைய 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 அன்புகளை கொட்டி கொடுக்கிற உங்களுக்கு நான் கொடுக்கிற ஒரே ஒரு நன்றி கடன் அப்படின்னா, இன்னும் நல்ல கருத்துக்களோட நல்ல கதைகளோட உங்களுக்கு நான் டெய்லியும் நல்ல கருத்துள்ள கதைகள் வந்து கொடுக்கணும். மாமா நேத்து சொன்னது மாதிரி குவாலிட்டியான கதையை டெய்லி கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். கண்டிப்பா கொடுப்பேங்க. இதே மாதிரி உங்க அன்பையும் ஆதரவையும் தொடர்ந்து நீங்க கொடுத்துட்டே இருக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோவும் சூப்பரா எடுத்திருக்கோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சடங்கு சம்பிரதாயங்கள்ல எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை அப்படியே எங்க ஊர் முறைப்படி நான் எடுத்திருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தாலி கட்டி வந்தவளை தலைக்கு மேல தூக்கி வச்சு தாங்குவானி தங்கமான புருஷன். எங்க வந்து யாருக்கிட்ட யார் வீட்டு வாசல்ல வியாக்கியானம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? இங்க யாரும் கறி திங்கிறதுக்கோ இல்ல கறி வாங்கி ஆக்கி திங்க முடியாதவங்கள வந்து நிக்கல. தாய் மாமன்கிற உருத்தை கொண்டாடுறதுக்காகவும் அந்த உரிமையை செய்யறதுக்காகவும் வந்திருக்கேன். ஒதுங்கி நில்லு, இல்ல மரியாதை கட்டுறான். அடி விளக்கமாறு, யாருக்கு எங்க வந்து இங்க உரிமை தள்ளுது? உரிமையில வந்து நிக்கிறாராம்ல மொட்டை. வெக்கமில்லடா உனக்கு? உனக்கும் உன் பொண்டாட்டிக்கும் எங்க குடும்பத்துக்கும் தான் எந்த சம்பந்தம் இல்லைன்னு வெட்டி விட்டுட்டமாடா. இன்னும் எங்க இருந்து வந்து நிக்குது உரிமை? நல்ல நாக்க புடுங்கிட்டு நிக்கிறது மாதிரி கேளுமா. உரிமைங்கிற ஒன்ன நான் நினைச்சிருந்தேன்னா தான் ஊருக்கு சொல்றதோட ஒப்புக்காத ஒரு வார்த்தை சொல்லிருப்பனே. அந்த கர்மாந்திரம் ஒன்னும் தேவையில்லைன்னு தானே ஒதுங்கி வந்து நிக்கிறோம். மறுபடியும் வழிய வந்து நிக்கிற. வெக்கமால உனக்கு? பாரு, நீ ஊருக்கெல்லாம் கூப்பிட்டு என்ன ஒதுக்கி வச்சுட்டேங்கிறதுக்காகவோ இல்ல ஓ வீட்டுல வந்து கறி கஞ்சி குடிக்கிறதுக்காகவோ நான் இங்க வரல. நான் வந்தது தாய் மாமன்கிற முறையை செய்யறதுக்காக. என் உரிமையவும் உருத்தையும் நான் யாருக்காகவும் எதுக்காகவும் விட்டு கொடுக்க கூடாதுங்கிறதுக்காக. என் புள்ள இங்க நிக்கிறாவாரு, அவ நாளைக்கு தவிச்சு போய் என் மாமே வந்து எனக்கு சீர் செய்யலைன்னு 4 பேர்கிட்ட சொல்லி வருத்தப்படக்கூடாதுங்கிறதுக்காக நான் ஒட்டு மொத்தமா இங்க வந்து நிக்கிறது என் மருமகளுக்காக, உனக்காக இல்ல. பெத்தவன் நானே பிறந்தவன் இல்லைன்னு ஒதுக்கிட்டேன். இதுல நான் பெத்த பிள்ளைக்கு நீ சீர் செய்ய வந்திருக்க. எங்க இருந்து வந்த? மாமனும் மச்சானும்? அதானே, என் பேத்திக்கு சீர் செய்யறதுக்கு ஆள் ஏற்கனவே ரெடியா இருக்குடா. உன்ன மாதிரி பிச்சைக்கார பையன் வரிசை கொண்டுட்டு வருவேன். அதுல 4 அழுகி போன வாழைப்பழத்தையும் மாம்பழத்தையும் வீணா போன தேங்காயும் எடுத்து வச்சுட்டு வருவேன். இங்க வந்து விழுந்து விழுந்து கிடக்கல. எடுத்துட்டு போடா வீணா போன வெறும் பயலே. ஏய் மாமா, ஆமா, நம்ம என்ன இவளுக்காக வந்தோமா இவ ஆத்தாளுக்காக வந்தோமா? நம்ம யாருக்காக வந்தோமோ அவங்களுக்கு செய்ய வேண்டியதை செஞ்சுட்டு போய்கிட்டே இருப்போம். இங்க நின்று அனாவசிய பேச்செல்லாம் பேசிட்டு இருக்கணும்னு என்ன அவசியம் இருக்கு? நம்ம மரியாதையை நம்ம காப்பாத்தணும்னா இந்த மாதிரி ஆளுகள்கிட்ட இருந்து தள்ளி இருக்கிறதா நல்லது. அடி வெக்கங்கட்டவளே, தள்ளியே இருக்கத்தானடி சொல்றேன். எதுக்கடி வழிய வந்து வாங்கி கட்டிக்கிறேன்? ஏன் பிள்ளைக்கு சீர் செய்யறதுக்கு ஓம் புருஷன் பிச்சைக்கார பையன் எதுக்கு வந்து நிக்கிறேன்? நீனு உன் புருஷன் வந்து நின்றா நான் கேட்கத்தாண்டி செய்வேன். இங்கே பாரு லைலா, என்னைய நீ வீடு தேடி வந்து கூப்பிட்டேங்கிற மரியாதையினாலையும் அதே நேரத்தில் என் அப்பனோட பிறந்த மாமியா மகன்கிறதுனாலையும் அந்த உரிமையில் நான் உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன். 1000 அடித்தாலும் முடிச்சாலும் விரோதியாக இருந்தாலும் வீட்டுக்கு வந்துட்டா வாங்கன்னு கேட்கணும்னு சொல்லுவாங்க. அதுதான் நம்ம நாட்டு பண்பு. அதை விட்டு வீடு தேடி வந்து கூட பிறந்தவனை இப்படி வெளியிலேயே நிற்க வச்சு பேசுறதெல்லாம் நல்லாவா இருக்கு? அதானே, என்ன லைலா இது? எந்த குடும்பத்துல தான் சண்டை சச்சரவு இல்ல, எல்லாத்தையும் மறந்துட்டு வந்து மாம்சம் நிக்கிறாருல, அப்ப அவரை வான்னு கூப்பிடறதானே மரியாதை. இப்படி அவர் நிக்க வச்சு பேசிக்கிட்டு இருப்பாங்க.
ஏய் யாரு நீங்களாம்? அவளை வருஷ வச்சு கூப்பிடுறதுக்கு வந்து நின்றாலாம், வக்கனையா வாழைத்தார எடுத்துட்டு வந்தாலான்னு வெக்கம் இல்லாம நீங்களும் தட்டை தூக்கிக்கிட்டு பின்னாடி வந்து நிக்கிறீங்க. உங்களுக்குலாம் கொஞ்சமாவது ரோசா இருக்கா? இல்ல சோத்துல உப்பு போட்டு தான் திங்கிறீங்களா? அவ தான் வெக்கங்கட்டு போய் கூப்பிட்டானா, அவ புருஷன் பின்னாடி நீங்களே கிளம்பி வந்திருக்கீங்க. உங்களுக்கெல்லாம் மான ரோசங்கிறது ஒண்ணு இருக்குதானே? நான் கூப்பிட்ட மரியாதைக்கு என் வீட்டு விசேஷத்துக்கு வந்து கறியும் சோறும் தின்னுட்டு போறதுன்னா போங்க. அவ பின்னாடி வந்து நிக்கிறேங்கிற பேர்ல நீங்களும் அசிங்கப்பட்டு போகாதீங்க. அவ்வளவுதான் சொல்லுவேன். அசிங்கப்பட்டு போகணுமா? மாடன நீ சும்மா இருமா. ஆமா ஆமா, நீ சும்மா இருமா. நீ பேசுனா உங்க மாமனுக்கு தாங்காது. நாங்க வந்து நின்றா எங்களை பத்தி மட்டும் பேசுறீ, அவளை பத்தி பேசுறதுக்கு உனக்கு என்ன ரைட் இருக்கு? கட்டுன பொண்டாட்டி உனக்கு தான் சூடு சொரண வெக்கமான ரோசம்னு எதுவுமே இல்லை. ஆனா எனக்கு இல்லாம போகுமா? நான் இந்த ஊர்ல பிறந்தபடி எனக்கும் மான ரோசம்னா என்னன்னு நல்லா தெரியும். இப்படி எல்லாம் ஜோடி போட்டு நிக்க விட்டு வேடிக்கை பார்த்துக்கிட்டு எல்லாம் இருக்க முடியாது. இழுத்துக்கிட்டு குட்டுத்தனா நறுங்க தெரிச்சு போயிடும். வார்த்தையை அளந்து பேச சொல்லிட்டேன். எங்க நின்று யாரை பார்த்து என்ன பேசிட்டு இருக்க? ஏங்கி மிதிச்சனா என்ன ஆகும் தெரியுமா? ஏலே, என்னடா ஒரு படியா அவகிட்ட மூறிக்கிட்டு இருக்க? உன்னைய வெத்தலை வாக்கு வச்சு வாசு அவ அழைச்ச அலையா விருந்தாளியா வந்து நின்றுக்கிட்டு வாய் கொழுப்ப பாரு. வந்த வழியை பார்த்து போயிட்டீன்னா உனக்கும் உன் பொண்டாட்டிக்கு மறுவாத இல்லைன்னு வச்சுக்க. இங்க மறுவாத குறைவா என்ன வேணா நடக்கும் சொல்லிவிட்டேன். போதும், நிறுத்துங்க. இரு, கூட பிறந்தவ கூனி குறுகி போயிருவாங்கிறதுக்காகவோ பெத்த வயிறு வாடி வதங்கி போயிருங்கிறதுக்காகவோ இங்க நாங்க வரல. அந்த வீட்டு பிள்ளை தாய்க்கு பிறகு தாய் மாமன் தான் உருத்துங்கிற உரிமையில போன் அடிச்சு மாமா அத்தை நீங்க கண்டிப்பா வந்தாலே வரணும், எனக்கு நீங்க தண்ணி எடுத்து ஊத்துனாத்தே நான் வாங்கிக்கிறவேன், பட்டு எடுத்து கொடுத்தாத்தே நான் ஏந்திக்கிறவேன், நீங்க வந்து எனக்கு சடங்கு எடுத்து சுத்தினாத்தே நான் அமைச்சுக்கிறோம்னு அந்த புள்ள போன் அடிச்சு கத்துனதுனாலயும் கதறினதுனாலயே மாமன்கிற முறைக்கு நீங்க வந்து நிக்காத இடத்துல வேற யார் வந்து நிக்கிறதையும் என்னால ஏத்துக்கிற முடியாதுன்னு அந்த புள்ள சின்ன பிள்ளையா இருந்தாலும் சொல்லி புலம்புனதுனால இம்புட்டு தூரம் எல்லாத்தையும் ஏந்திக்கிட்டு வந்து நிக்கிறோம். அதை தெரிஞ்சு நடந்து பேசிக்காம சொல்லிவிட்டேன். யார நிக்க வச்சு எங்க பேசிக்கிட்டு இருக்க? நீ பேசின பேச்சுக்கு மறு பேச்சு பேச முடியாமலோ, பேசின வாயை கிழிச்சுக்கிட்டு விட முடியாமலோ இல்ல. என் புருஷனோட மான மரியாதைக்காக வந்து நிக்கிறோம். அந்த மறுவாதையை நல்ல முறையில காப்பாத்திக்கிட்டு போகணுங்கிறதுக்காக அமைதியா இருக்கேன். இல்லைன்னு வையி, இங்க நடக்கிறது வேறையா இருக்கும். என்ன நீவே போன் பண்ணாலா? என்ன கதையை கொடுக்குறியா? அதையும் இதையும் சொல்லி பார்த்துட்டு இப்ப அவ மேல தூக்கி பழிய வைக்கிறீல? ஏண்டி வங்கசா, அவதான் சொல்றாளே அன்னைக்கிளி மருமாக்காரி போன் அடிச்சு கூப்பிட்டா அவ சொன்ன மரியாதைக்காண்டி வந்து நின்றா மாமன்னு. இதுக்கு மேல வேற என்ன வேணும்? அவ மருமகளுக்காக அவன் வந்து நிக்கிறேன். அதை மறுக்கிறதுக்கு உனக்கு என்ன அப்படி ரைட் இருக்கு? நீ ஒதுங்கி நின்று வேடிக்கையை பாரு. வந்த மாமன் நலுங்க வச்சுட்டு சடங்க சுத்திட்டு போகட்டும். அதானே, யாருக்கு என்ன எதை செய்யணும்னு சின்ன பிள்ளையா இருந்தாலும் அதுக்கு தெரிஞ்சிருக்கு. பெரிய மனுஷி ஒதுங்கி நிக்கிறது தானே மரியாதை. அட ஆமாக்க, பச்சை பிள்ளைய மறுவாதை தெரிஞ்சு போன் அடிச்சு கூப்பிட்டுருக்கு. பெரிய மனுஷி நீங்க செய்யாததை சின்ன பிள்ளை அவ செஞ்சிருக்கல்ல, அப்ப வந்தவனை சீரை செய்ய விட்டுவிட்டு மறுவாதைய பண்ண விடுங்க. பெரிய மனுஷி நீங்க தான் எல்லாத்தையும் எடுத்து சொல்லி செய்ய வைக்கணும். நீங்களே இப்படி குறுக்க நின்றா வத்தவங்க என்ன பண்ணுவாங்க? தள்ளி நின்று எல்லாத்தையும் எடுத்து கொடுங்கக்கா. அவ நல்லபடியா சடங்கு சுத்தட்டும், தாய் மாமே மாலை எடுத்து போடட்டும். அதைத்தானே அந்த குட்டியை விரும்புறேன். என்ன ஊர் தலைவர்னு உனக்கு ஊராங்க பட்டம் கொடுத்துட்டா ஊரே ஓம் கைக்குள்ள வந்ததா அர்த்தமா? உனக்கு ஜால்ரா தட்டிக்கிட்டு ஊரே பேசினாலும் என் குடும்பத்துல என்ன நடக்கணும் என்ன செய்யணுங்கிறது எனக்கு தான் தெரியும். யாரும் வந்து இங்க வக்காலத்து வாங்கணுங்கிற அவசியம் இல்ல, யார் சொல்றதையும் நான் கேட்கணுங்கிற அவசியமும் இல்ல. எவரு இந்த பொக்கித்தனமான நடிப்பு நாடகம் எல்லாம் உனக்கு உங்க அம்மாவோட நிறுத்திக்க. என்கிட்ட எந்த நடிப்பையும் இங்க கொண்டுட்டு வரக்கூடாது. ஊர் தலைவருங்கிறதுக்காக நான் என்ன ஊரை அச்சாச்சிட்டு வந்தேன்? நான் 4 பேரை கூட்டிட்டு வரணுங்கிறதுக்காக தட்டை தூக்கிக்கிட்டு கூட்டிட்டு வந்து நிக்கிறேன். இதுதான் முறை, 20 மறுவாத. அதை செஞ்சுட்டு போறதுக்கு விட்டுறீங்கன்னா சும்மா தேவையில்லாம பேசிட்டு இருக்கேன்னு. என்ன நிவி கூப்பிட்டான்ங்கிற தைரியத்துல தான் இங்க வந்திருக்க? நிவி உன்னை உண்மையாவே கூப்பிட்டாளா இல்லையான்னு இப்ப காட்டுறேன். அடியே அடியே, எங்கடி வர? அடியல வரட்டும் வரட்டும், என்னதான் நடக்குதுன்னு பாப்போமே. இன்னைக்கு 1 இல்ல 2 பார்க்காம போறதில்ல இந்த இடத்த விட்டு. அட்டேங்கப்பா, என்ன ஆவேசம், என்ன ஆக்ரோஷம்! இவளுக்கு பேசி முடிச்சுட்டு போறதுக்குள்ள பாவாடை அவங்கள கொண்டு வந்து இறக்கிடுவேன் போல் இருக்கே. எப்ப முடிக்க எப்ப கிளம்ப? தள்ளுமாங்கிட்டே. அடியே, இவளுக சொன்னாலுங்கன்னு புள்ளை எதுக்கடி கூட்டிட்டு வர? நிரூபிக்கணும்ல, தள்ளு. நிவி, அன்னைக்கு எனக்கும் உன் மாமனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லைன்னு உன்கிட்ட சொல்லிட்டேன்ல. இனிமே அவனுக்கும் நமக்கும் எதுவும் கிடையாது. அவன் குடும்பம் வேற, நம்ம குடும்பம் வேறன்னு உன்கிட்ட எல்லாத்தையும் படிச்சு சொல்லிட்டு தானே இருந்தேன். நீ என்னமோ போன் பண்ணி இவங்களை கூப்பிட்டியா, இவங்க கிட்ட போன் பண்ணி அழுதியா, இவங்க தான் வந்து சீர் செய்யணும்னு கேட்டுக்கிட்டியாமே. என்ன நடக்குதுங்க, என்ன ஏதுன்னு ஊர் முன்னாடி உண்மையை போட்டு சொல்லு. நான் எதுக்கு இந்த ஆளுக்கு போன் பண்ண போறேன், இவன் எதுக்கு எனக்கு வந்து நிக்கணும்? வந்த வழியை பார்த்து கிளம்பி போய்கிட்டே இருங்கன்னு சொல்லுடி. சொல்லு நிவி, அப்பத்தானே இந்த ஊர்ல உள்ளவர்களுக்கும் உரைக்கும். வாயை மூடிக்கிட்டு கம்மன் இருப்பாளுங்க.
நிவி பாப்பா, நீ தைரியமா சொல்லு. நீ சொல்லித்தான் உங்க மாமாவும் அத்தையும் வந்து நிக்கிறாங்க. அவங்களோட மானமும் மரியாதையும் உன் கையில தான் இருக்கு. உண்மையை சொல்லு. யாருக்காகவும் பயப்படாத, உன் கூட நாங்க இருக்கோம். யாரும் இங்க உன்னை எதுவும் பண்ண முடியாது. நீ உண்மையை சொன்னினா நீ ஆசைப்பட்டது மாதிரி மாமாவும் அத்தையும் உனக்கு எல்லா நல்லது கெட்டதும் செய்வாங்க. இல்லைன்னா இதோட அவ்வளவுதான். ஏய், மிரட்டுறத நிப்பாட்டுங்கடி. என் பிள்ளை எப்பேற்பட்டவனு எனக்கு தெரியும். நிவி, இவங்க மூஞ்சில கரிய பூசுறது மாதிரி வீட்டை விட்டு வெளியே போங்கடா ஐயோக்கிங்களான்னு சொல்லுடி. மாமா, அத்தை. இதயம் இதயம் எரிகின்றது. நிவி, மாமா உனக்காக தாண்டா வந்திருக்கேன். நீ சொன்னாத்தேன் உள்ளே வந்து உனக்கு செய்ய வேண்டிய சீர் எல்லாத்தையும் மாமா செஞ்சுட்டு உனக்கு நல்லபடியாக சடங்கு சுற்றிட்டு போக முடியும். இன்னைக்கு நான் வரலைனா என்னைக்கு என் மனசில் இது ஒரு ஆறா வடுவாக இருக்கும்டா. உனக்காக இந்த ஒரு காரியத்தை நான் செஞ்சுட்டேன்னா இந்த பிறவியில் நான் எடுத்த பலனை அடைஞ்சது மாதிரி இருக்கும்டா தங்கமே. என்ன ஏதுங்கிறத நீ தான் சொல்லணும். மாமா வரட்டுமா இல்லை போகட்டுமா? நிவேதா, நீனும் பெரிய மனசி ஆயிட்டே, இன்னும் என்ன சின்ன பிள்ளை இல்லை. உனக்கு எல்லா விவரமும் நல்லா புரியுது. அதனால தானே போன் அடிச்சு கூப்பிட்டு இங்கே வந்தோம்னா அலையா விருந்தாளியா வந்ததுக்கு அசிங்கப்படுவோம், அவமானப்படுத்தப்படுவோம். உங்கள் அம்மாவும் அம்மாச்சியும் எங்களை கேட்கக்கூடாத கேள்வியெல்லாம் கேட்பாளுங்கன்னு எங்களுக்கு நல்லா தெரியும். எல்லாத்தையும் தொடச்சி தூக்கி போட்டுட்டு உனக்காக அந்த இடத்துல வந்து மாமே நிற்கணுமேனு நிற்கிறாரத. நீ சொல்லு, உன் தாய் மாமே உனக்கு வந்து நிற்கணுமா இல்லை போகணுமா? உன் முடிவுத்த அதுபடி நாங்கள் செஞ்சுக்கிறோம். அத்தை, மாமா, நான் கூப்பிட்டதுக்காக தான் நீங்க இவ்வளோ தூரம் வந்திருக்கீங்கன்னு எனக்கு தெரியும். உங்களை அசிங்கப்பட நான் விட மாட்டேன் மாமா. எனக்கு நீங்க தான் மாமா வேணும். உங்க இடத்துல வேற யாரும் எனக்கு வந்து நிக்க கூடாது. நான் வேற யாரையும் தாய் மாமான்னு சொல்ல மாட்டேன். எங்க அம்மா கூட பிறந்த நீங்க தான் எனக்கு சடங்கு சுத்தணும். எனக்கு மாமாவும் அத்தையும் வேணும். அடி சக்கே நானா, இந்தாதான் போட்டால ஒரே போட. என் மாமன் தான் எனக்கு உறுத்து, அவன் தான் எனக்கு வந்து நிக்கணும். சடங்கு சீராட்டெல்லாம் அவன் தான் எனக்கு செய்யணும்னு. இதுக்கு மேல என்ன வேணும்? எவ வந்து கூப்பிடணும், எவ வந்து பாக்குவத்துல வைக்கணும்? ஏலே, அடிக்கிறா மேலத்தை, கொட்டுங்கடா தாளத்தை, எடுத்து போடுற மாலைய சுப்பிரமணி. போடி அன்னைக்கு நீ முதல்ல என்ன பேச்சு பேசிக்கிட்டு திரியிறாளுங்க. ஏலே, இன்னும் என்னடா தாமதம்? எடுத்து கொட்டுங்கடா. அம்மா, ஊரை கூப்பிட்டு பெத்தவளை அசிங்கப்படுத்துறியா? அம்மா, மாமா நம்ம மாமாம்மா. யாரடி உனக்கு மாமன்? இது உனக்கு மாமனா? அவனை முன்னாடி வச்சு என்ன பின்னாடி வச்சு அசிங்கப்படுத்துறியா? மாமா நமக்கு வேணும்லம்மா. மாமா நல்ல மாமாம்மா. மாமா நமக்கு வேணும்மா. மரியாதையா உள்ள போ சொல்லிட்டேன். யார் உனக்கு மாமனா வந்து நிக்கணும்னு முடிவு பண்ண வேண்டியது நான், நீ கிடையாது. புரிஞ்சுதா? உள்ள போ முதல்ல. அடியே, இம்புட்டு நேரம் நீ பேசுனதை பூரா கேட்டுக்கிட்டு நான் ஒதுங்கி நின்றேன்ல. இதுக்கு மேலேயும் நீ பேசுறத பாத்துக்கிட்டு இருக்கிறதுக்கு நான் என்ன சொம்பச்சிருக்கேன்னு நினைச்சிய? புள்ளைய வந்து நின்று மாமந்தே எல்லாம் செய்யணும்னு சொல்லியிருக்கா. நாங்க நின்று செய்ய போறது என் மருமகளுக்காக. ஒழுங்கு மரியாதையா வழிய விட்டு ஒதுங்கி நில்லடியே. ஏய், அன்னைக்கிலே புள்ளைய கூட்டிட்டு உள்ள வாமா. அப்படி போடுங்க மாம்சு. அட என்னப்பா மேலதாளக்காரங்க எல்லாம் சும்மா நிக்கிறிய? இதுக்காகவா உங்களுக்கு காசை கொடுத்து கூட்டிட்டு வந்தாங்க? அடிங்க அடிங்க அடிங்க, மேலத்தை அடிங்க. இதுக்கு நான் ஒத்துக்க மாட்டேன். லைலா, உன் வீட்டில் பூத்துருக்குற தலைச்சாம்பு இது. இதுக்கு நீ முதன்னு தடங்க போட்டினா அடுத்து அவளுக்கு கல்யாணத்துலேருந்து மகப்பேறுலேருந்து அத்தனைக்கு ஒவ்வொன்றும் தடங்களாக வந்து நிற்கும். பொம்பளை பிள்ளை காரியம் நல்ல நேரத்தில் நல்லதை எடுத்து செய்யணும். முடியும் ஊரை கூப்பிட்டு உரமுறை பார்க்க வச்சு மண்டபத்தை பிடிச்சி மனையில் கொண்டு பிள்ளைய உட்கார வைக்கிற நேரத்துக்கு இப்படி மல்லு கட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா நாளைக்கு அவளுக்கு ஒவ்வொரு நல்ல கட்டதும் இதே மாதிரி தடவட்டு போச்சுன்னா அங்கே கொண்டு போய் எங்கடி வச்சுக்கிருவோம் மூஞ்சிய? என்னடி இது பழக்கம்? பெரிய மனுஷி சொல்கிறான், எவனோ ஒருத்தர் வந்து நிற்க வேண்டிய இடத்துல தாய்மாமே வலிய வந்து நிக்கையில வாங்கிக்கிட்டு போறதை விட்டுப்பட்டு எதுக்கடி வம்பு பண்ணிக்கிட்டு இருக்க? நல்லபடியா அவன் செய்யறத செஞ்சுட்டு போகட்டும், வலிய விடுங்கடி. இதுக்கு மேல ஒரு தாய்மாமே எவளுக்கடி கிடைக்கும்? விட்டதெல்லாம் விடுங்கடா, தொட்டதெல்லாம் தொலங்கடான்னு எதத்தையும் நம்மளை விட்ட வரைக்கும் சரி செலவு மிச்சம்னு ஒதுங்கி நிக்காம உனக்காகவும் உன் உரிமைக்காகவும் வலிய வந்து நிக்கிறானே, இப்ப ஏற்பட்டா கூட பிறந்தவன் கிடைக்க நீ கொடுத்து வச்சிருக்கணும். முடியாத கூட்டிட்டு போங்கத்தா உள்ள.
சுப்பிரமணி மாதிரி ஒரு புள்ள இந்த குடும்பத்துக்கு கிடைத்ததுக்கு கொடுத்து வச்சிருக்கேன்னு அதோட அருமை ஆத்தாளுக்கும் தெரியல மகளுக்கும் தெரியல. ஆனா அந்த புள்ளைக்கு தெரிஞ்சிருக்கடி. அதுக்காகவாது இன்னைக்கு சத்த வம்பு எதுவும் போட்டுக்கிறாம நல்லபடியா சடங்க நடத்தி முடிங்கடி. மாமன்காரன்னு வந்து நிக்கிறதுக்கு இப்ப எவனும் இல்ல. இருந்தவனையும் விட்டுப்புட்டு நல்ல நேரத்தை தொலைச்சுப்புட்டு தவிச்சு நிக்காதியே. அம்பிடுத்தான் சொல்லுவேன். ஒண்ணு விட்டா விடம் தொண்டு தொட்டா தொடுமுன்னு விளைஞ்சு நிக்கிற வயிற வேரோட புடுங்கி எரியாதடி லைல. இது உன் பிள்ளையோட காரியம். எடுத்து போடுறதுக்கு நாதி இல்ல, அள்ளி போடுறதுக்கு ஆள் இல்ல. உடனே வந்து நின்றா உனக்குன்னு தாய்மாமே. அவனை விட்டுப்புட்டு அடுத்தவனை தேடாத. நல்ல நேரம் போய்கிட்டு இருக்கு, நல்ல காலம் பிறந்திருக்கு. பூத்த மகளுக்கு பூவெடுத்து போடுங்கப்ப. என்னடி என்னடி நடக்குதுங்க? ஆடு பக குட்டி உறவ உன் மக போன் அடிச்சு கூப்பிட்டுருக்கா. அம்புடு தைரியமா அவளுக்கு? அவ போன் அடிச்சு பேசுற வரைக்கும் என்னம்டி செஞ்சுக்கிட்டு இருந்த? அம்மா அவ போன் அடிச்சதும் எனக்கு தெரியாது, ஒன்னும் தெரியாதுமா. அமுக்கு நீ ஆட்டமா உட்காந்துக்கிட்டே இருந்துட்டு இப்படி ஒரு வேலையை பார்த்து விட்டுருப்பான்னு நான் என்ன கனவா கண்டேன்? பொம்பளை பிள்ளைய ஆரம்பத்திலேயே அடிச்சு வளர்க்கணும் முடி. இப்படி அடி அடங்காப்பட்டாருத்தனமா அவ இஷ்டத்துக்கு போன் அடிச்சு கூப்பிடுறது என்னடி பழக்கம்? இப்படி சிங்காரிச்சு மூக்கறத கதையை அறுத்துட்டால. எனக்கே அப்படியே ஆத்திரம் பத்திக்கிட்டு வருது. இவளுக்காக நம்ம இவ்வளவு பெரிய மகால் பிடிச்சி ஒவ்வொன்னையும் பார்த்து பார்த்து பண்ணி யார் யாரையோ தாய்மாமன்னா அவங்க காலு கையில எல்லாம் விழுந்து என்னென்ன நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இவன் என்னடா நான் இப்படி அசிங்கப்படுத்திட்டாளே. ச்சே, இங்கே இம்புட்டு நடந்துகிட்டு இருக்கு. நகை வாங்க போனவங்க என்னடி பண்றாங்க? நகை வாங்க போனாலா இல்ல நகை கடையை விலைக்கு வாங்கி போனாலா? அவங்க இருந்திருந்தா நேரம் ரெண்டுல ஒண்ணு பாத்துருக்கலாம்ல. நம்ம பொம்பளையெல்லாம் நிக்க வந்தாட்டி ஏச்சு நொட்டிக்கிட்டு ஊராங்களோட சேர்ந்து ஒத்து ஒதுக்கிட்டு கிளம்பிட்ட. என்னம்மா பண்ணி தொலைகிறது? போனையும் அந்த நாயை இங்க வச்சுட்டு போயிட்டான். அவ போனும் சுவிட்ச் ஆஃப்ல இருக்கு. இந்த பாவாடை எரும மாடு தான் கூட்டிட்டு போறேன்னு சொன்னான். எனக்கு என்னவோ அந்த பாவாடையும் இவங்களோட கூட்டணியா தான் இருக்கும்னு தோணுது. இருக்க முடியே இருக்கும். 24 மணி நேரமா அந்த பாவாடை இந்த பரதேசி கூட தானே தெரியுறேன். ஏதாவது கூட்டு சேர்ந்து கோல்மாலத்தனம் பண்ணினாலும் பண்ணியிருப்பாங்க. அதனாலதான் இம்புட்டு நேரம் அந்நியாரம் போனவங்க இன்னும் காணோம்னா என்ன அர்த்தம்? எல்லாத்துக்கும் காரணம் இந்த குட்டை பய உள்ளதே. அவன் ஆட்டோல ஏறும்போது எனக்கு லைட்டா டவுட் வந்துச்சுமா. சரி அவசரத்துக்கு வேற ஆள் கிடைக்கலையேங்கிறதுக்காக ஏறி போக சொன்னேன். ஆனா அவன் இப்படி காலை வாரி விடுவான்னு நினைச்சு கூட பார்க்கலையே. சமயத்துக்கு தக்கன இதுக கையிலயும் போன் இல்ல, வேற வண்டியும் அனுப்ப முடியல. இங்க பாரு, இந்த வீட்டு பரதேசி ஏதோ அது வாங்க போறேன் இது வாங்க போறேன்னு போச்சு. அதையும் இன்னும் காணோம். உன் புருஷனுக்கு சரக்கு தானே முக்கியம். அதனாலதான் சரக்கு வண்டி ஏத்த போயிருக்கேன். வெளிநாட்டு சரக்கு வருது இல்ல, அதை விருந்து வைக்க வேணாம். இங்க கறிச்சோறு வேற போட்டிருக்கு, அதுக்கு சைடிஸ் வேணும்ல, அத மொட்டை தேட போயிருக்கு. இவனையெல்லாம் புருஷனா வச்சுக்கிட்டு இன்னும் என்னென்னலாம் அசிங்கப்பட காத்திருக்கீங்களோ தெரியல. என்னையும் அப்படி சேர்த்து அசிங்கப்படுத்துறிய. அம்மா நானே இவளுக இழுத்துட்டு போய் ஏன் பிள்ளைக்கு ஏன் கண்ணு முன்னாடி வச்சு இது பண்ணிட்டு இருக்காளுங்களேன்னு நான் கடுப்புல இருக்கேன். நீ வேற என்ன ரொம்ப டென்ஷன் பண்ணாத. முன்னாடி இருந்த வெறும் பயலா இருந்திருந்தா இம்புட்டு வீராப்பு வந்திருக்காது. இம்புட்டு தூரம் வந்து விளாசுன்னு விளாசி இருக்க மாட்டாரு. இப்பதான் ஊர் தலைவர் ஆயிட்டாருல்ல, அதனால ஊரும் நம்மளுக்கு ஒத்து இருக்கும்னு இம்புட்டு வந்து வேலை வாத்திக்கிட்டு தெரியுற. இவளுகெல்லாம் அதுக்கு சோதா சிங்குஜா அடிச்சுக்கிட்டு இருக்காளுங்க. சிங்குஜா அப்ப என்ன கொடுவனைய சொல்ல? அந்த கருப்பாயி என்கிட்ட வாங்கி தின்னுட்டு போற வாங்கி தின்னி நாயி அது என்னென்ன பேச்சு பேசுது பத்தியா? சும்மா அவளையும் இவளையும் குறை சொல்லி என்னத்துக்குமா ஆக போகுது? ஊரோட சேர்த்து கூப்பிட்டு ஆகிறவ ஆகாதவன அத்தனை பேருக்கும் இன்வைட் பண்ணி இவனை எப்படியாவது அசிங்கப்படுத்தணுங்கிறதுக்காகவே நினைச்சிட்டு இருந்தேன். கடைசியில அவன் பொண்டாட்டியோட தட்டோட தூக்கிட்டு வந்து என்ன அசிங்கப்படுத்திட்டானே. அவன் பிளானே அதாண்டி. எல்லாம் பொண்டாட்டி கிழிக்கிற கோடு, அதுக்கு தக்கன இதை ஆட்டமா ஆடுன்னு ஆடிக்கிட்டு இருக்கேன். இவனை மாதிரி ஒரு பொண்ணை பைய என்ன கொடுவனைய சொல்ல இப்படி வந்து நின்றுட்டானே. இந்த எரும மாட்டு தடி மாட்டு பைய மாதவனை இன்னும் காணோம். என்ன பண்ணி தொலைகிறாங்களோ தெரியல. கழுத அந்த ஆட்டோவை விட்டுட்டு வேற ஆட்டோல ஏறி வந்தனாலும் தொலையலாம்ல. நேரம் ஆயிக்கிட்டு இருக்குன்னு கூட அவனுக்கு புத்தி வராதே. அடுத்தவன் தானம்மா, அவனுக்கு எங்க அக்கறை இருக்க போகுது? ஏதோ அவங்களையும் சேர்த்து அசிங்கப்படுத்துறதுக்கு காத்துக்கிட்டு இருக்கானே நினைச்சேன். ஆனா இப்படி காலை வர விட்டுட்டானே. எனக்கு தெரிஞ்சு எல்லாத்துக்கும் காரணம் அந்த பாவாடை தான். அது மட்டும் எனக்கு நல்லா புரியுதுமா. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஏய் ஏலேலோ ஐலசா ஏலேலோ. மாதவன் அவனை பாட்டு பாடுறது ஜஸ்ட் நிப்பாட்டு சொல்லுங்க, எனக்கு வெறி ஆகுது. டேய் பாவாடை, இருக்கிற கடுப்புல நீ வேற ஏன்டா? ஏனே வண்டியை தள்ளும் போது இந்த மாதிரி பாட்டு பாடிக்கிட்டே தள்ளுனா தள்ளுறது தெரியாதுனே, அதுக்காகத்தான் பாட சொல்றேன். பாடுங்க. ஏலேலோ ஐலசா ஏலேலோ ஹே ஏலேலோ ஐலசா ஏலேலோ. பாவாடை ஏதோ உள்ளூருக்காரனா போயிட்டீங்களேங்கிறதுனால தான் நான் பேசாம இருக்கேன். இல்ல இந்த ஆட்டோ அப்படியே தலைகீழ கவுத்தி விட்டுருவேன். ஏக்கா அப்படியெல்லாம் எதுவும் பண்ணிவிடாதீக்கா. என் குடும்பத்துக்குன்னு இருக்கிறது இந்த ஒரே ஒரு ஆட்டோவும் நானும் மட்டும்தான். நீங்க வேற. நான் போனாலும் பரவாயில்ல, எங்க அம்மா ஆட்டோ போக கூடாதுன்னு சொல்லும். எவ்வளவு தண்டா தள்ளிக்கிட்டே இருக்கிறது? ஸ்டார்ட் ஆகுதா இல்லையா? என்னே தள்ளுனே அப்படியே போற போக்குல ஸ்டார்ட் ஆயிருமே. தள்ளுனே அதுக்கு தான் அளப்ப தெரியாம இருக்கிறதுக்கு பாட்டு பாட சொன்னேன், கேட்க மாட்டேங்கிறியே.
கட்டுப்பேத்துறான் பாரு. எம்புட்ரா தள்ளுறது? சீக்கிரம் ஸ்டார்ட் பண்ணு. அண்ணே, என் லட்சுமி இப்படித்தானே அப்பப்ப ஏதாவது இப்படித்தான் குடைச்சல் கொடுத்து மக்கள் பண்ணிக்கிட்டு இருப்பா. அதுவும் முக்கியமான நேரத்துல இப்படி பண்ணுவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கலனே. எல்லாம் பண்ணிட்டு வந்து என்ன ஆச்சுன்னு தெரியலையே. போதுமா? இதுக்கு மேல நல்லா தள்ள முடியல, கையெல்லாம் காய்ச்சி போச்சு. அவ்வளவுதாங்க அலுப்பு பக்காம தள்ளுக்க. பொண்ணு மாதிரி பூ மாதிரி கையை வச்சிருந்தா அப்படித்தான். அப்பப்ப ஏதாவது குடிஞ்சு நிமிந்து வேலை செய்யணும். எங்க வீட்டை சுத்தி வேலைக்காரங்க இருந்தா எங்கிட்டு வேலை பார்க்கறது? முடியலடா பாவாட. அம்மா, எவ்வளவுதான் சொல்றது? இந்த 2 நிமிஷத்துல வீடு போய் சேர்ந்துடலாம். இப்படியே நடந்து போனா 2 நிமிஷத்துல வீடு போய் சேர்ந்துடலாம்டா. எம்போட்டு நேரம் சே, கையா இல்ல இரும்பா? எவ்வளவு நேரம் தள்ளுறது? வானே வாழ்க்கையில இதெல்லாம் சகஜம்னே. இதுக்கே இப்படி அழுத்துக்கிட்டா இப்படி இன்னும் அங்க போய் எம்புட்டு பார்க்க வேண்டியது இருக்கு. எங்க போய் எம்புட்டு பார்க்கணும்? என்னனே? அங்க போய் இன்னும் எம்புட்டோ பார்க்க வேண்டியது இருக்குன்னு சொன்னியே, என்ன பார்க்கணும்னு கேட்டேன். அண்ணே, அங்க போய் நான் வாழ்க்கையில இன்னும் ரொம்ப தூரம் போயினே. அந்த போய சொன்னேன், நீ இந்த போய சொன்னியாக்கு. உட்கார்னே டைம் ஆயிடுச்சு நின்று வியாக்கியானம் பேசிட்டு இருக்க. ஏக்கோ ஏறுக்கா, அண்ணனுக்கு கொஞ்சம் கூட இதுவே இல்ல. மாஜவன், பொறுப்பு இல்லாம பேசாத. அவன் தான் அப்படி இருக்கான்னா நம்மள அப்படி இருக்க முடியுமா? சக்குன்னு ஏறு. பொறுப்போட நடந்துக்கனே. வந்து உட்காரு. டக்குன்னு சட்டை போட்டுட்டு ஓடுவான். அன்னைக்கு ஐட்ட உன் மருமக உனக்காண்டி காத்துக்கிட்டு இருந்திருக்காடி. குச்சிக்குள்ள இருக்கையில தான் குடிகொண்டு போய் பார்க்க முடியல. இப்ப நாளும் உன் மருமகளுக்கு மனசார தண்ணி எள்ளி ஊத்து. சரிங்க ஐட்ட. எக்கோ, வில்லங்கள்லாம் வெளியில இருக்கு, வீடு வந்து சேர்றதுக்குள்ள சட்டுப்புட்டுன்னு ஊத்துக்கா. அப்புறம் அதுக்கு வேற மறுபடியும் டைலாக் பேசணும், அது இதுன்னு நிறைய விஷயங்கள் இருக்கு. எம்புட்டு. ஆமாக்கா, பாவம் பாவாட, அவனை எம்பிட்டு நேரம் சமாளிப்பேன். சட்டுப்புட்டுன்னு தண்ணியை ஊத்திட்டு வா. நம்ம நின்று நிதானமா ஊத்துறதுக்கு நம்ம வீட்டு விசேஷம் இல்ல, அறக்க பறக்க ஓடியாந்து அள்ளி போட்டுட்டு போற விசேஷம். டக்கு டக்குன்னு ஊத்திட்டு ஓடியா. ஊத்துங்கடி. தாய் மாமா விட்டு தண்ணிய தலை தண்ணியா ஊத்துங்கடியோய். என்னம்மா பாக்குறிய? போடுங்க உங்க பொண்ணான குழவைய. ஆட்டா வாங்க, பெரிய மனுஷி நீங்க வந்து 2ஆம் தண்ணி ஊத்துங்க. எல்லாரும் ஊத்தட்டு முடி. அட வாங்கத்தான், நாங்க சின்ன பிள்ளைங்க. அத்தை முறைக்கு ஊத்த வேண்டியதை ஊத்திருச்சு. அடுத்து நீங்க வந்து பெரிய மனுஷி ஊத்துங்க. வளர பிள்ளைங்களுக்கு நீங்க நல்ல வார்த்தையை சொல்லி நல்லபடியா ஊத்துங்க. சரி மக்கா, சரி. காலகாலத்துல தண்ணி ஊத்தி கொண்டுட்டு போயிடணும். அப்புறம் அவ சொல்றது மாதிரி அங்கிட்டு என்ன நடக்குமோ தெரியாது. அடுத்து ஒரு 7:30 இழுத்தான்னா அவன் இவனுக்கும் பதில் சொல்லிக்கிட்டு இருக்கணும். படக்கு தரக்குன்னு ஊத்திட்டு ஓடியாருவான். வாழை குறுத்து வச்சு வளர்ந்ததம்மா பூ பூத்து, வந்தான் தாய்மாமன் சீரெடுத்த தட்டோடு. வைகையில தண்ணி எள்ளி வந்து நின்ற ஆத்தக்காரியே, விளைஞ்ச மகளுக்கு விலைவாசி பட்டெடுத்து. சந்தன கட்டையில இழைச்சி வந்த சந்தனத்தை நெத்தியில பொட்டு வச்சு நிலமாற பூவும் வச்சு என்னைக்கும் உரமாற தாய்மாமே வந்து நிக்க. ஓட தண்ணியில ஒதுங்கி ஏன் நிக்காம, நிக்கும் தண்ணியில் நிலப்பாரி நிக்காம, என்னைக்கும் உறுதுணையா உங்கூட நிப்பாண்டி. வந்தான் வாப்பார வந்து நின்றான் பேர் சொல்ல, உனக்கு என்னைக்குமே ஓசந்து தான் நிப்பாண்டி. உனக்கான் தாய்மாமே உட்காந்து நிப்பாண்டி. வாழையடி வாழையா வளர்ந்து நீ செதிச்சு நிக்க, உலகு நாளால உன்னால பார்த்து நிக்க. பாத்தி எடுத்து கட்டி பக்குவமா சேர்த்து வைக்க, ஒரு தேங்கை பிடிச்சு உறுதுணையா நாட்டி வைக்க, அனைத்து அன்பால அருகணையா சேர்த்து வைக்க. வந்து நின்றாண்டி வளர்ந்த மையன் தாய் மாமே, போடுங்கம்மா உங்க பொன்னான குலவையை. அவரு இலையெடுத்து அரைச்சி வந்தான் தாய் மாமே, 8 அடி நீளம் கூந்தலத்தான் இறக்கி விட்டு 10 பூவோல பக்குவமா தேய்ச்சி விட. வந்தான் தாய் மாமன் பொண்டாட்டி நின்று விட, இறக்கி ஏத்தி எல்லாமும் செஞ்சு விட. எடுத்த பட்டெடுத்து அவகையால் உடுத்தி விட. வந்தான் தாய் மாமன் பக்கத்துல மனைவியோட, உனக்கு சீதனமா எல்லாமும் செஞ்சு தர. வலது வக்கனையா வளையலத்தான் பூட்டிக்கிட்டு, கழுத்தில் மணியோட பாசியத்தான் மாட்டிக்கிட்டு, எடுத்து எடியெல்லாம் ஏணி வைப்பான் தாய் மாமே, என்னைக்கும் உனக்காக துணை இருப்பான் தான மாமே. உனக்கால் வந்து நின்றா உச்சியில வளங்கரிக்க, உங்கணும் தேர்ந்து நின்றா அவன் குணமும் சார்ந்து நிக்க. போடுங்கம்மா உங்க பொன்னான குலவையை. ஒலிகாட்டில் அழகு பூமையிலே அள்ளி தொடும் பூவெடுத்து,
தங்க தாம்பூலத்தில் தட்டு வரிசை சீரெடுத்து உறவு முறைக்கெல்லாம் ஓங்காரம் சொல்லிவிட்டு வண்டியில ஏத்திக்கிட்டு வண்டி பூட்டி வருவாண்டி, மாட்டு வண்டி ஆட்டு வண்டி எல்லாமும் செய்வாண்டி, ஆடறுத்து கோழி எடுத்து குழம்புல தான் கொதிக்குமடி, உனக்கான் ஒரு மாம அவனு வந்து நிப்பாண்டி, தாய்க்கு பின்னாடி தாய்மாமே இருப்பாண்டி, தாயில்லா நேரத்திலும் தாய்மாமே ஒசப்பாண்டி, உனக்கான ஒரு மாம ஒசந்து நின்றா இங்க இருக்க, என்னைக்கும் உன் கண்ணில் கலங்கம்னு வராது, உனக்கான் ஒசமாம ஒசந்து நின்றா இங்க இருக்க, உனக்கு உன் கண்ணில் கண்ணீரும் வராது. போடுங்கம்மா உங்க பொண்ணான குலவையே, போடுங்கம்மா உங்க பொண்ணான குலவையே.